இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 6 பிப்ரவரி 2025 வியாழக்கிழமை முதல் 12 பிப்ரவரி 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா தை மாதம் 24ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டம். பிப்ரவரி 6 வியாழக்கிழமை அன்னைக்கு தை கிருத்திகை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி, கண்ணப்பர் குரு பூஜை, ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் வைத்திருதி ஸ்ரார்த்தம். பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அறிவட்டாயர் குரு பூஜை, பிப்ரவரி 10 திங்கட்கிழமை அன்னைக்கு வளர்பிறை மகா பிரதோஷம் பராக கல்பாதி, பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி தைப்பூசம் வடலூர் வள்ளலார் ஜோதி தரிசனம், பிப்ரவரி 12 கலியுகாதி அன்றைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது மாசி 1 நமக்கு பிப்ரவரி 13 தான், ஆனால் நாள் பிறக்கிறது சூரியன் மாறுறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் 12/2. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். ரிஷபராசியில் சந்திரன் குரு வக்ரநிலையில், மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரநிலையில், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் புதன் சனி, மீன ராசியில் சுக்கிரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 8 பிப்ரவரி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 8:14 மிதுன ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 10 பிப்ரவரி திங்கட்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 1:15 கடகராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மிக முக்கிய நிகழ்வான குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியானது நடைபெறுகிறது. 12ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:33 சிம்மராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். அன்று இரவு 11:34 சூரிய பகவான் கும்பராசிக்குள் செல்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள், கிரக மாற்றங்கள். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி ராசி. அது ரீதியாக நீங்கள் உங்கள் ராசி பலனை பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவருடைய சேர்க்கை என்ன, பார்வை என்ன, இதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். தனுர் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியினை முன்னேற்றத்தினை நீங்கள் அடைவீர்கள், பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே நீங்கும். மங்கள காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். ரொம்ப நல்லா இருக்குங்க. சுபவிரய செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் தைரியமாக தன்னம்பிக்கையாக முடிவெடுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தையும் தகர்த்து சாதனைகள் புரியக்கூடிய ஒரு நேரம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.
மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.